பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா போயிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கண்டிப்பாக வந்து இது பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கும் வானதிக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் ஏற்படுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரணும் புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ என்னென்னா இப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா வானதி கிட்ட மாட்டிட்டு ரொம்ப முடிச்சிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு பாவம் சோழனோட ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்படி பேசி பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொண்டு வர மாட்டாரா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அடுத்து நம்ம பாவம் சேரனை பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அவரே வந்துட்டு நிலா தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் அதே தான் சொன்னாங்க. பரவாயில்ல, நான் தெரியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, நானும் வந்துட்டு உங்களை வந்து அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மையுமே அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சாரி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நடேசனங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமூகமாக முடிச்சு விட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம சோழன் உள்ள பூந்துருந்தா இன்னும் வந்துட்டு ஃபயர் ஆக்கி விட்டுருப்பாரு. சோழன் அப்பயும் உள்ள பூந்தார். நம்ம நிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. உண்மையுமே அது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் சண்டை போட்டும்போது நல்லா தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசாமல் ஒரு மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஐயோ பேசுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம ஐயனார் துணை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வந்துட்டு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஐயனார் துணையில் வீடே இல்லைன்னா எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. நம்ம அந்த வீட்டை வச்சு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நாடகம் வந்துட்டு எப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த சீரியல். இப்போ வீடே இல்லை, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல. நம்ம சேரனை பார்த்தீங்கன்னா கொத்தனார் தான். அவரே வந்துட்டு அந்த வீட்டை வந்து கரெக்டாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படி வந்து பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே புரியல. சரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் என்ன தான் வந்துட்டு அவரோட மைண்டில் வச்சுருக்காரு, என்ன தான் வந்துட்டு நம்ம வீட்டை வந்து எப்படி தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி எப்படி தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரியலை வந்து பொறுத்திருந்தே பார்க்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு புரியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிச்சிட்ருக்காரு. எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே வந்துட்டு திகச்சு போய் அப்படியே ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் போயிட்டாரு. நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது லவ்வை சொல்லி நம்ம நிலாவோட சேர்ந்தலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சந்தாமடியில் வந்துட்டு படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிற நம்ம சேரனா இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பல்லவனுக்கு என்ன ஒரு சின்ன பையன் அவரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, காலேஜ் படிக்கிற லவ் பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டு போங்க, அது ஒரு நல்லபடியாக முடிஞ்சால் பரவாயில்ல. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திரும்பவும் நம்ம நிலா அது ஒரு பூந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடுச்சுன்னா தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஐயனார் துணை சீரியல் வந்து யாருக்குன்னா பிடிக்குமோ அவங்க வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.